கிளிநொச்சி தமிழரசில் சந்திரகுமாருக்கு இடமில்லை, எம்பி ஸ்ரீதரன் காட்டம். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியல். நிர்வாக சீர்கேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆளுநர் நடவடிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் 8 வங்கிக் கணக்குகளில் இருந்து 93,000 கோடி ரூபாய். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடி, யாரும் தப்பிக்க முடியாது, முஜிபுர் ரஹ்மான் ஆவேசம். வவுனியா வடக்கு வடக்குநாரிமலை தமிழர்களின் பூர்வீக நிலம், புத்த சாசன அமைச்சரின் கருத்து பௌத்த மயமாக்கலின் வெளிப்பாடு, தவபாலன். சிறையில் இருக்கும் பிள்ளையான் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி. நான் இன்றும் தமிழரசு கட்சியில் தான் இருக்கின்றேன். என்னை யாரும் கட்சியிலிருந்து கலைக்கவில்லை. கலைத்தால் சேர்ந்து பயணிப்பதா இல்லையா என்று முடிவெடுப்பேன் என கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சி தமிழரசு கட்சியின் செயற்பாட்டில் சந்திரகுமாருக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். உருவாக்கப்படும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் கூட்டில் இருக்கும் கட்சிகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என யாழில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு கூறியவர் மேலும் கூறுகையில், தந்தை செல்வா அரங்கிலே தையிட்டி விகாரை தொடர்பான நாளை மறுதினம் அதை அளப்பதற்காக அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்ற இந்த கலந்துரையாடலில் காணிகளை அளப்பதன் மூலம் இடம்பெறப்போகின்ற ஆபத்துக்கள் என்ன அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது தொடர்பிலான கருத்துக்களையே பகிர்ந்து கொண்டார்கள். முக்கியமாக கிட்டத்தட்ட 6,000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் வர்த்தமானி அறிவித்தல்கள் எதுவும் வெளிவரவில்லை. குறிப்பாக இலங்கையினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு கொடுக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை வெளிவரவில்லை. அரசாங்க அதிபர் அல்லது அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார எல்லைக்குள் அவர்கள் இந்த காணியை அளந்து வழங்கப் போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாண மண்ணிலே காணிகள் யாருக்கும் அளந்து வழங்கப்பட்டதாக இல்லை. காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த உரிய காணிகளுக்கு அவர்கள் போய் தங்களுடைய வளவுகளை திருத்தி இருந்திருக்கிறார்கள். தையிட்டியிலே விகாரை அமைந்திருக்கிறது ஒரு தமிழ் தனியாருடைய காணி. அதனை அயலிலே சூழ்ந்திருக்கிற காணி உரிமையாளர்கள் 17க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள். அவை அவருடைய காணிகளில் அவர்கள் போய் இருப்பதற்கான அனுமதியை கொடுத்தாலே அதனை பிறகு அளக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய சில சந்தேகங்கள் இந்த காணிகள் அளக்கப்பட்ட பிற்பாடு இதனை சுவீகரிப்பதா அல்லது அவர்களுக்கு கொடுக்க விடாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்குமா அல்லது இதனை நீண்ட காலம் இழுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறதா போன்ற சந்தேகங்கள் உண்டு. இருந்தாலும் அது பற்றிய தொடர் கரிசனை கொண்ட கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். தொடர்ச்சியாக அதற்கான எங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வழங்குவோம். வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்த மதத்துக்குரிய வந்து புத்த சாசன அமைச்சர் சுனி செனவி தெரிவித்திருந்தார். அதனை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மறுத்திருந்தார். சிலர் வந்து வண்டு முருகன் மாதிரி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், இது வடக்குநாரிமலை என்பது அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறது என்று ஒரு இறுக்கமான தமிழ் மக்களை நோக்கி ஒரு இனவாதத்தோடான கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் அதனையே இன்னொரு அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர் சொல்லுகிறார் இல்லை என்று சொல்கிறார். அதனை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அளக்கவில்லையா, தாங்கள் அளந்திருக்கிறோமா இல்லையா? இதுதான் குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளை இருந்தது. இலங்கையினுடைய நீதிமன்ற பிரகாரம் நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலையிலே விகாரை கட்டப்பட்டது. அப்படி என்றால் அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கு நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் தான் முதல் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் முதலே கூறியது போல கருத்துக்களை மிக தெளிவாக மக்களிடம் சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், அறத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை யார் சொன்னாலும் மக்கள், நான் நினைக்கிறேன், விரைவிலே அவர்களுக்கு பதிலே வழங்குவார்கள். இலங்கை தமிழரசு கட்சியோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருது. இந்த சந்திப்பு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? பத்திரிகைகளில், ஊடகங்களில், யூடியூப்பில் நானும் பார்க்குறேன். நல்லது நடந்தால் வரவேற்போம். அந்த கூட்டணி அமைஞ்சால் நீங்களும் ஓகே. நான் தமிழரசு கட்சி தான் இருக்கிறேன். இன்னும் என்ன தமிழரசு கட்சி வந்து கலைக்க இல்லை. கலைச்சால் நான் சேர்ந்து போகிறதா இல்லையான்னு முடிவிடும். இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற பங்காளி கட்சிகள் எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அதில் கிட்டத்தட்ட 3 கட்சிகள் இபிஆரில் புல்லட் டெலோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள். இன்னொரு கட்சி இந்த தேசத்தையும் மக்களையும் காட்டி கொடுத்து இந்த மக்களை சின்னாபின்னமாக்குவதில் இருந்த அரசோடு கூடியிருந்தவர்கள்.
இப்பொழுது தமிழ் தேசியம் பேசினால்தான் வாக்கெடுக்கலாம் என்றால் அவ்வாறானவர்களை நாங்கள் கடுமையாக அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிளிநொச்சியிலே எங்களுக்கு இருக்காது. யாழ்ப்பாணத்தில் யாரும் சேர்ந்து கேட்டால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களால் சந்திரகுமார் அணியோடு சேர்ந்து அரசியலில் நாங்கள் போக முடியாது என்பதை நான் மத்திய குழு கூட்டத்திலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கூட தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சென்றால் ஏற்கனவே நான் ஸ்ரீடோலோவை இணைத்த பொழுதும் கூட சத்தியலிங்கத்துக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தான். இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை. அதே போல இன்று ஸ்ரீடோலோ தலைவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் எங்கள் கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடு என்பது தெரியும். இதே போலதான் கடந்த காலங்களில் இங்கு ஒருவரும் சாகவில்லை, இறந்தவரெல்லாம் புலிகள் என்று டிப்போ சந்தியில் ஊர்வலம் நடத்தியவர், பல பாடசாலைகளில் இருந்த அதிபர்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்து தமிழர்களை காப்பதாக சொன்னவர்கள் இன்று தமிழ் தேசியம்தான் கதி என்றால் இவ்வளவு காலம் அவர்கள் செய்தது சரியா என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். தமிழரசு கட்சி அந்த முடிவு எடுத்தால் நீங்கள் உங்களோட நிலைப்பாடு? என்னுடைய கருத்தை நான் தெளிவாக மத்திய குழுவில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை ஸ்ரீதரனாகிய நான் எதிர்க்கிறேன் என்பதை பதிவும் செய்திருக்கிறேன், அறிக்கையிலே எழுதப்பட்டும் இருக்கிறேன். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நகைக்கடை உரிமையாளர்கள் இருவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நீதிமன்ற தொகுதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இன்றைய தினம் சந்தேக நபர்கள் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடம் நகைகளை கொள்வனவு செய்ததாக தெரிவிக்கப்படும் நகைக்கடை உரிமையாளர்கள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கடந்த மாதம் 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாப்பிளை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்டு மற்றொரு பெண் ஒருவர் சடலமாக கிணற்றிலிருந்து இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்பிளை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவை நேரடி கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயக மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணையை முன்னெடுத்தனர். இதன்போது வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயது பெண், அவரது 34 வயதுடைய கணவர், அவரது 22 வயதுடைய தம்பியார் மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி, திருவண்ணாமலை வீதிகளைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் இருவர், மயக்க மருந்துகளை பெற்றுக்கொண்ட முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் மயக்க மருந்துகளை விநியோகம் செய்த மருந்து விநியோகஸ்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மயக்க மருந்துகளை பெற்றுக்கொண்ட முச்சக்கரவண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் ஏனையவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சபையின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இடையிலான முதற்கட்ட கலந்துரையாடல் நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆளுநர் வழங்கிய முக்கிய வழிகாட்டல்கள் வருமாறு: மாகாண சபை நிர்வாகத்தின் கீழ் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதும் அரசு சேவைகள் எவ்வித தடங்களுமின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதுமே இக்குழு உருவாக்கத்தின் பிரதான நோக்கமாகும். ஆளுநர் செயலகத்திற்கு தினமும் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. இவை குறித்து அந்தந்த திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தினாலும் உரிய காலப்பகுதிக்குள் தீர்வுகள் எட்டப்படுவதில்லை. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியதன் பிரதான நோக்கம் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிப்பதாகும். எனவே இந்த குழு முன்னெடுக்கும் கள ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளில் எவ்விதமான அரசியல் தலையீடுகளும் இருக்காது. நீங்கள் முழுமையான சுயாதீனத்துடன் செயற்பட முடியும். மாகாண சபைக்கு ஒதுக்கப்படும் நிதி வினைத்திறனான முறையில் செலவிடப்படுகின்றதா என்பதை இக்குழு தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அத்துடன் அரசு அலுவலகங்களில் உத்தியோகர்கள் கடமையில் இல்லாமை மற்றும் சேவைகளை வழங்க திட்டமிட்டு இழுத்தடித்தல் போன்ற பொதுமக்களின் முறைப்பாடுகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் விசாரணைகளை முன்னெடுக்கும் போது தொழில்நுட்ப ரீதியான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது குறித்தும் கடந்த காலங்களில் நிலவிய விசாரணை குறைபாடுகளை எவ்விதம் நிவர்த்தி செய்வது என்பது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலன் மற்றும் விசேட குழுவின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திற்கு சொந்தமான 8 வங்கிக் கணக்குகளில் 93,000 கோடி ரூபாய் துபாயில் ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளதாக 2015 ஒரு தகவல் வெளியானது. குறித்த தகவலானது நல்லாட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு FCID-னால் வெளிக்கொணரப்பட்டது. ஆனால் அப்போதைய ஆட்சிக் காலத்தில் மஹிந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி குறித்த சொத்து விவரம் பற்றிய தகவலை சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 11 வருடங்களாக சமர்ப்பிக்கப்படாத சொத்து விவரங்கள் பற்றிய தகவலை தற்போதைய ஆட்சியின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தமக்கிற்கு 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட்ட அமைச்சரை அரசாங்கம் பாதுகாத்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தினுள் நிறுத்தியே தீர்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்கும் என்பது எமக்கு முன்பே தெரியும். ஆனால் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மோசடிக்கு ஆதரவாக வாக்களித்து தங்களை காத்துக் கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளில் ஒன்றாக இதனை வர்ணித்த முஜிபுர் ரஹ்மான், தரம் குறைந்த நிலக்கரி கொள்வளவினால் நாட்டுக்கு நேரடியாக 22 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது அரச கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த மோசடிக்கு அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்திரம் பொறுப்பல்ல, இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட முழு அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரேரணையை தோற்கடித்தாலது இந்த பிரச்சினை முடிந்து விடாது. சட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை பாதுகாத்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடியவரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி மேலும் கூறினார். அன்னை பூபதியின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்தினை தாங்கிய ஊர்தி நேற்று மாலை வவுனியாவை வந்தடைந்திருந்தது. வவுனியா மாநகரசபை முன்றலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூவி முன்பாக பிரதான அஞ்சலி நிகழ்வு தீபம் ஏற்றி மலர்தூவி இடம்பெற்றது. தொடர்ந்து வவுனியாவில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற குறித்த அன்னை பூபதியின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்திக்கு மக்கள் திரண்டு வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனி நினைவாலயத்தில் இருந்து ஆரம்பமான ஊர்தி பவனியானது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் முழுவதும் ஊர்வலமாக சென்று இறுதி நாளில் மட்டக்களப்பில் உள்ள தியாக தீபம் அன்னை பூபதியின் சமாதி அமைந்துள்ள பகுதியை சென்றடைய உள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி வடக்கு கிழக்கில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு நாரைமலை தமிழர்களின் பூர்வீக நிலம். புத்த சாசன அமைச்சரின் கருத்து பௌத்த மயமாக்கலின் வெளிப்பாடு என தமிழ் மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜேவிபியினுடைய அல்லது நாங்கள் சொல்லுகிற இந்த என்பிபியினுடைய மிக மோசமான அரசியல் இன்றுமில்லாதவாறு தமிழர் தாயகத்தை முற்றுமுழுதாக இந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை சிந்தனையை வலுவூட்டுவதாகவும் முன்கொண்டு செல்வதாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்தும் மிக மோசமான கருத்து. நாட்டிலுடைய எல்லா மக்களுக்கும் ஒரே இனம் அல்லது எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே மதம், மத வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லி இந்த ஆட்சி விடமேறிய இந்த என்பிபி முலாம் பூசப்பட்ட ஜேவிபி மெல்ல மெல்லமாக தன்னுடைய அந்த ஜேவிபி முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தங்களை இடதுசாரி சிந்தனையாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஜேவிபி வந்து முற்று முழுதாக கடும் போக்காளராகவும் பௌத்த மேலாதிக்கத்தை சொல்லுகின்றவர்களாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது. இந்த கருத்தினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முற்று முழுதாக தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற தமிழர்களுடைய மரபு சார்ந்த பல்நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற இடம்தான் இந்த வெடுக்குநாரிமலை அமைந்திருக்கின்ற இந்த ஒருமடு பிரதேசம். பல ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை கொண்ட இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வெடுக்குநாரிமலையிலே ஒரு சைவ வழிபாடு நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. அதுக்கான ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அந்த ஆலய வழிபாட்டுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அந்த ஆலயத்துக்கு செல்பவர்களையும் அந்த வழிபாட்டில் ஈடுபவர்களையும் சிறைச்சாலை வரை கொண்டு செல்லுகின்ற செயற்பாடைத்தான் கடந்த அரசுகளை போல இந்த ஜேவிபி அரசாங்கமும் செயற்பட விளைகின்றதா என்ற கேள்வியைத்தான் இன்று எழுப்புகின்றோம். ஒருமடு அமைந்திருக்கின்ற இந்த வெடுக்குநாரிமலை ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்தில இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த ஜேவிபியினால் கொண்டு வரப்படுகின்ற 24,000 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு கொண்டு வரப்பட இருக்கின்ற கிபிலோயா திட்டம் செயற்படுத்தப்பட இருக்கின்றது. மிகப்பெரிய காடுகளை அழித்து இந்த கிபிலோயா திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற சூழல்ல அதற்கு எதிரான விமர்சனங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில இந்த கருத்தும் முற்றுமுழுதாக வவுனியா வடக்கை
முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்ற சிங்கள பௌத்த நிகழ்ச்சி நிலைத்தான் ஜேவிபி கொண்டு செல்லுகின்றதா என்ற கேள்வியை தொட்டு நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பௌத்த ஆதிக்கத்தை முன்கொண்டு செல்லுகின்ற அல்லது மலைகள் இருக்கின்ற இடங்களையும் தொல்லியல் இருக்கின்ற இடங்களையும் பௌத்த சின்னங்களாகவும் பௌத்த அடையாளங்களாகவும் மாற்றுகின்ற செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய சைவ வழிபாடு நீண்ட காலமாக அங்கே இருந்து வந்திருக்கின்றது. 2024 ஆண்டு சிவராத்திரி வழிபாட்டின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தோம். அந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் எந்த துன்பங்கள் வந்தாலும் எங்களுடைய ஆலயத்தையும் எங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. என்றால் அது எங்களுடைய நிலம், எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலம். அந்த தமிழர்கள் வாழ்ந்து வழிபட்டதற்குரிய ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. 90-92 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே படம் எடுத்த ஒளிப்படங்கள் கூட இங்கே இருக்கின்றது. அதற்கு முன்னதான காலப்பகுதியில் இருக்கின்ற படங்கள் அல்லது யுத்தத்தினால் அழிவடைந்திருந்தாலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அங்கே வாழ்ந்தவர்களுடைய பல பெரியோர்களுடைய வரலாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. அதைவிட பல சான்றாதாரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை நிறுவ முற்படுகின்றோம். இது முற்றுமுழுதாக தமிழர்கள் வாழுகின்ற பூமி, தமிழர்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக இடத்திலே இருக்கின்ற சைவ வழிபாட்டை அழிப்பதற்கும் எங்களுடைய வழிபாட்டை சிதைப்பதற்கும் பௌத்த சிந்தனையை முன்கொண்டு செல்வதற்கும் இந்த ஜேவிபி அரசாங்கம் எடுத்து வருகின்ற முயற்சியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. என்றுமில்லாதவரை இவர்களுடைய செயற்பாடு இவ்வாறு தொடருமாக இருந்தால் மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை பெரிய அளவிலே எல்லா இடங்களிலும் செயற்படுத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். வெகு விரைவில் வவுனியா வடக்கில் இந்த வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்துக்கு எதிராகவும் அவருடைய அந்த மோசமான ஒரு பொறுப்பேற்ற கருத்துக்கு எதிராகவும் மக்களை திரட்டி போராடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்கான அழைப்பையும் இந்த வவுனியா மண்ணிலிருந்து விடுக்கின்றோம். அனைத்து தரப்புகளும் இந்த மண் சிந்தனையோட மண் பற்றோட எங்களுடைய வழிபாடு வரலாறுகளை அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே இந்த கிவிலோயா தொடர்பான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற சூழல்ல அதுக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த ஆலயத்தையும் வல்வளைப்பு செய்தால் வவுனியா வடக்கு முற்று முழுதாக பறிபோகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நெடுங்கணிக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த இடத்தை வல்வளைப்பு செய்கின்ற அல்லது பௌத்த சிந்தனையை கொண்டு செல்கின்ற விடயத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய ஆலயம் எங்களுடைய வரலாறோடு இருக்கின்ற நிலம், அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரையும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது இந்த போராட்டத்துக்கான தயார்படுத்தல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிலே இதற்கு எதிரான கண்டனங்களையும் எதிர்ப்பு விடயத்தையும் செயற்படுத்த வேண்டும். அதற்காக மக்களாக திரண்டு போராட்டங்களின் மூலம்தான் இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்ற செய்தியையும் பகிர்ந்து கொண்டு ஜேவிபியினுடைய பல்வேறுபட்ட முகங்கள் இன்றைக்கு இந்த சூழல்ல வெளிக்கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்ற அரசாங்கங்களை விமர்சித்தான் ஜேவிபி இந்த ஆட்சி 2024 ஆண்டு அனுரகுமார் அரசாங்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கங்களை எப்படிலாம் விமர்சித்தார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊழலற்ற அரசாங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தரமற்ற ஒரு நிலக்கரியை இறக்கி 15 மில்லியன் ரூபாய் நிதியினை மோசடி செய்திருக்கின்றது இந்த ஜேவிபி அரசாங்கம். கடந்த அரசாங்கங்கள் செய்த மோசடிகளை போல, குறிப்பாக முன்னைய அரசாங்கங்கள் இருந்த கெகலி ரம்புக்களை போன்றவர்கள் சுகாதாரத்துறையில மேற்கொண்ட மோசடிகளை அந்த அரசாங்கம் எப்படி பாதுகாத்ததோ அதே போல இந்த அரசாங்கங்கள்ல செய்கின்ற இந்த மோசடியினை, நிலக்கரி போன்ற தரமற்ற நிலக்கரி இறக்கினால் ஏற்பட்ட அந்த பாரிய நிதி மோசடியை முற்றுமுழுதாக மழுங்கடிக்கின்ற மறைக்கின்ற செயற்பாட்டின் மூலம் மோசடி செய்தவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுல தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இருக்கின்ற ஜேவிபி செயற்பட்டு வருகின்றது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இதனை இலங்கையில் உள்ள தனியார் செய்தி பிரிவுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சுகையினம் காரணமாக நேற்று பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் அவர் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.